எழுத்துக்களின் பெயர்களை பாட முடியுமா? நன்றி. இப்போது குழந்தைகள் பக்கம் 14 திறக்கும். நீங்கள் ஒரு புதிய விளையாட்டை கற்றுக்கொள்ள வேண்டுமா? விளையாட்டின் பெயர் எனக்கு பிறகு மொழிபெயர்க்கவும். இந்த விளையாட்டின் மூலம் நீங்கள் எத்தனை இங்கிலீஷ் எண்களின் பெயர்களை மனப்பாடம் செய்துள்ளீர்கள் என்பதை கண்டுபிடிக்கலாம். இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவது இப்போது பார்ப்போம். இந்த விளையாட்டில் முதல் முறையாக தமிழ் எண்ணை நான் சொல்கிறேன். உடனே அந்த எண்ணின் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பை உறக்கச் சொல்ல வேண்டும். நான் 1 என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக 1 சொல்ல வேண்டும். பின் தமிழ் சொல்லையும் இங்கிலீஷ் மொழியாக்கத்தையும் சொல்வேன். 1 1. உங்கள் இங்கிலீஷ் பதில் சரியானதா அல்லது தவறா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம். அடுத்து நான் 2 என்று சொல்வேன். நீங்கள் உடனடியாக 2 என சொல்ல வேண்டும். ஆட்டம் புரிந்ததா? புத்தகத்தை பார்க்காமலேயே அனைத்து இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புகளையும் சொல்ல முடிந்தால் அந்த தலைப்பின் இங்கிலீஷ் வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் செய்துள்ளீர்கள் என்று அர்த்தம். என்ன, தொடங்கலாமா? இப்போது எனக்கு பிறகு மொழிபெயர்ப்போம் என்ற விளையாட்டை விளையாடும். ஒரு தமிழ் வார்த்தையை கேட்ட உடனேயே இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பை சொல்ல வேண்டும். சரியா? எண்கள், நம்பர்ஸ். எண்கள், நம்பர்ஸ். 1 1 2 2 3 3 3 4 4 4 5 5 6 6 7 7 8 8 8 9 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 16 16 16 17 எல்லா எண்களையும் இங்கிலீஷில் சொல்ல முடியுமா?